கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் வேற வேற ரூம்ல இருக்கீங்களா? இந்த ஒரு கிளாஸ் பால் போதும் உங்க 2 பேரையும் ஒண்ணா ஒரே ரூம்ல இருக்க வைக்க. ஆ. பால்ல மூலிகை பொடிய கலந்தாச்சு. சுடர்கிட்ட குடுக்கணுமே. ம். எங்க இந்த மனுஷனை காணோம்? இப்ப எங்க போனாரோ? சரி, நம்மளே போய் கூட்டிட்டு வந்துருவோம். ஆ. அம்மா, ம்? நீங்க சொன்ன மாதிரியே மூலிகை கலந்த பாலை எடுத்துட்டு அதுக்கு பதிலா சாதாரண பாலை கிளாஸ்ல ஊத்தி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேம்மா. இந்தாங்க அந்த மூலிகை கலந்த பால். சூப்பர் செல்வி. எப்பவாவது இந்த மாதிரி சொல்ற வேலைய கரெக்டா செஞ்சுடுற. இது நிஜமாவே மூலிகை கலந்த பால் தானே? சத்தியமாமா, மூலிகை கலந்த பால் தாம்மா. மயிலு பால்ல மூலிகை கலக்கறத நான் அங்கிருந்து மறைஞ்சு நின்னு பார்த்தம்மா. சரி சரி, அப்போ ஓகே. மா, என்ன மூலிகைமா இது? அது உனக்கு தேவையில்லாதது. கொஞ்சம் விட்டா கிட்ட வந்துருவியே. எப்பவுமே உன் லிமிட்ட கிராஸ் பண்ணாத, புரியுதா? போ. ம். என்னக்கா தூக்கம் வருதுக்கா. நீ வா இப்ப சுடர். எதுக்குக்கா தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி இப்படி கூட்டிட்டு வரீங்க? இரு நான் சொல்றேன் வா. ம். 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 இந்தா, இந்த பாலை கொண்டு போய் எழில் கிட்ட கொடுத்துட்டு வா. என்னது? இந்த பாலை கொண்டு போய் நான் அவர்கிட்ட கொடுக்கணுமா? என்னாலாம் முடியாதுப்பா. ஏன் முடியாது? நீ தானே அவரோட பொண்டாட்டி. அதுக்கு அப்போ நீ தான் கொண்டு போய் பாலை கொடுக்கணும். அக்கா சொன்ன புரிஞ்சுக்கோங்கக்கா. நான் கொண்டு போய் கொடுத்தாலும் குடிக்க மாட்டாரு. நீயே அதை முடிவு பண்ணி சொல்லாத. முதல்ல அவர் ரூமுக்கு இந்த பாலை எடுத்துட்டு போ. அவருக்கு விருப்பம் இருந்தா வாங்கி குடிக்கட்டும், இல்லைன்னா திருப்பி எடுத்துட்டு வந்துரு. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஒன்னும் புரிய வைக்க வேணாம், எடுத்துட்டு போ. இந்தா குடி. அக்கா. சுடரு, எழில் ஒருவேளை பால் கிளாஸ வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோ. அவரு இந்த கிளாஸ்ல இருக்கிற பாலை முழுசா குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நீ அந்த ரூம்ல இருக்கணும். என்ன? எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான். நீ சும்மா இந்த மாதிரி ஏடா கூடமா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. முதல்ல சொன்னதை செய். சரி, நான் போறேன். உங்க மொத்த சண்டையும் இன்னைக்கு ஒத்த ராத்திரியில முடிஞ்சிரும். ஓ. ம். ஓ, மேல போனா என்ன சொல்ல போறாரோ?
அதுலயும் அந்த கத்து கத்துவே இப்ப போச்சு. ஐயோ கடவுளே, ரூமுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்கே. இந்த மயிலக்கா வேற சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவர் எப்படியோ நம்ம எடுத்துட்டு போனா வாங்கி நம்ம மூஞ்சில இருந்து ஊத்த போறாரு. எதுக்கு வம்பு? பேசாம இந்த பாலை நம்மளே குடிச்சிட்டு போயிடலாம். மயிலக்கா கேட்டாங்கன்னா பால் அவர் வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். ஓகே. அப்பாடா. இவரை கூப்பிடுறதுக்கு நாமளே குடிச்சிடலாம். எழில் சுடர் மேல இருக்கிற கோவத்துல எப்படா அவளை வீட்டை விட்டு துரத்தலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல அவ கொண்டு போன பாலை வாங்கி குடிச்சிருக்கவும் மாட்டாரு. எப்படியும் அந்த சுடர் நல்ல திட்டு வாங்கிட்டு வெளியில வந்திருப்பா. அப்பா வேற இந்த டைம்ல. ஹலோ, சொல்லுப்பா. மனோ, எனக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆக்சிடென்டா? எப்படிப்பா? கொஞ்சம் சீக்கிரமாம்மா. என்னது பால் கிளாஸ இங்க யார் வச்சுட்டு போனது? யாரையும் காணோம். ஒரு வேலை எழிலையாவுக்கு கொடுக்கறதுக்கு தான் யாரோ எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பால் ஆறதுக்குள்ள நாமளே கொண்டு போய் கொடுத்துருவோம். யாருக்கு ராமையா பாலு? எழிலையாவுக்கு தான். நீயே கொண்டு போய் கொடுத்து. மீண்டும் மீண்டுமா? மீண்டும் மீண்டுமாவா? திரும்பவும் என்னால ஒரு கிளாஸ் பால் எல்லாம் குடிக்க முடியாது. உன்னை யார் குடிக்க சொன்னது? கொண்டு போய் எழிலையாட்ட கொடுன்னு சொன்னாக்கா? ஐயோ, அவர்கிட்ட கொடுக்க பயந்து தானே ஏற்கனவே கொண்டு போன பாலை நானே குடிச்சேன். என்ன சொல்றாரு? என்ன யோசனை? இதை எடுத்து கொண்டு போய் கூட வரட்ட. ஐயோ ராமையா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்னால அவர்கிட்ட பால் எடுத்துட்டு போக முடியாது. வேணும்னா நீங்களே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா. சுடரு, எழிலைய தாலி கட்டிருக்கிறது உன் கழுத்துல தான். நீ தான் அவருக்கு பொண்டாட்டி, புரியுதா? சும்மா வீம்பு பண்ணாம பால் ஆறதுக்குள்ள கொண்டு போய் ஐயா கிட்ட கொடு. ஐயோ, ஏன் இப்படி ஆள் அழுக்கி என்ன டார்ச்சர் பண்றீங்க? நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன். ஐயோ, மயிலக்கா வேற இந்த பக்கம் வராங்களே. சரி ராமையா, கொடுங்க, நானே எடுத்துட்டு போறேன். என்ன சொல்றது? பால் கிளாஸோட இங்கேயே நிக்கிற? அப்ப நீ இன்னும் எழில் ரூமுக்கு போகவே இல்லையா? இதோ இப்ப போறேன். என்னங்க இது? சீக்கிரம் போய் குடுமா. பால் ஆறிடுச்சுன்னா டேஸ்டே இருக்காதுல்ல. சீக்கிரம் கொண்டு போய் குடு. சரி சரி. போத்தா, சீக்கிரம் போமா. சீக்கிரம் போமா. அட சீக்கிரம் போத்தா. போறேன் போறேன். ஏ மயிலு, அந்த மூலிகை பொடி மொத்தமா காலி ஆயிடுச்சா இல்ல மிச்சம் மீதி இருக்கா? எது கேக்குறீங்க? இல்ல, நானும் மூலிகை பால் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கேட்டேன். நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? எழிலையும் சுடரையும் சேர்த்து வைக்கத்தான். ஞாபகம் இருக்குல்ல? வேணும்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன், குடிச்சிட்டு பேசாம கடங்க. எழில் சார் வர நம்ம மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. இப்ப நான் என்னன்னு சொல்லி இந்த பாலை இவர்கிட்ட கொடுப்பேன்? நம்ம நிலைமைய மயிலக்கா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். மனசுல தைரியத்தை வச்சுக்கிட்டு கொடுத்துருவோம். பாலை குடிக்கலன்னா அது அவர் இஷ்டம். என்ன? பால் கொண்டு வந்திருக்கேன். யார் உன்கிட்ட பால் கேட்டாங்க? இல்ல, மயிலக்கா எல்லாருக்கும் பால் காய்ச்சினாங்க, அதான் உங்களுக்கும் கொடுக்க சொன்னாங்க.
எனக்கு பாலும் வேணாம், ஒன்னும் வேணாம். எடுத்துட்டு கிளம்பு. ஏன் வேணாங்கிறீங்க? இங்க பாரு, எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். ஓகே? ஏற்கனவே ஏமாத்தி என் கையால தாலி கட்டிக்கிட்டவ தானே நீ. இப்ப அந்த பால்ல ஏதாவது கலந்திருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஆமா, அப்படியே நான் உங்களை மயக்க வச்சு மயக்கிட்டாலும் நீங்க முந்தானையா புடிச்சிட்டு நிக்க போறீங்க. ஏன் சும்மா எதுக்கு எடுத்தாலும் என்ன இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? மயிலாக்கவ சொல்லணும், நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். அவங்க தான் கம்பல் பண்ணி எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. இப்படிலாம் திட்டுவாங்க, எனக்கு என்ன தேவையா? நீங்க எப்படியும் இந்த பாலை குடிக்க மாட்டீங்க, என்ன சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி நான் திரும்ப இந்த பால் எடுத்துட்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துறேன். நெல்லு, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட என் மானத்தை வாங்குறதுதான் உன் வேலை. குடு. சுடா, நெல்லு, எங்க போற? என்ன இவரு ஒரு மாதிரி பாக்குறாரு? எங்க போற? நான் போகணும், வழி விடுங்க. இங்க தானே பாலை வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள இதை யார் எடுத்திருப்பா? ச்சே. ஏய் செல்விமா, இங்க பால் கிளாஸ் வச்சிருந்தனே பாத்தியா? இல்லையேம்மா, நான் இப்பதான் இந்த பக்கம் வரேன். அப்ப அந்த பால் கிளாஸை யார் எடுத்துட்டு போயிருப்பா? மா, ஒருவேளை சுடர் கூட இங்க இருந்து பால் கிளாஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம். வாங்க, நாம எதுக்கும் எழிலையா ரூம் கிட்ட போய் பார்க்கலாம். வா. என்னம்மா இது? எழிலையா ஒரு மாதிரியா இருக்காரு. மூலிகை கலந்த பாலை குடிச்சிருப்பாரு போலயே. மா, சுடர உள்ளதாமா இருக்கா? திடீர்னு ஏன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க பார்வையே சரியில்லை. நீங்க வழி விடுங்க, நான் போகணும். என்னடி அதுக்குள்ள கதவை சாத்திட்டாரு? அந்த சுடர் வேற உள்ள இருக்கா. எழிலையாவும் போதையில இருக்கிற மாதிரி இருக்குமா? ஒரு நைட்டு முழுக்க சுடர் உள்ள இருந்தா கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதாவது கசமுசா நடந்துடும். இல்ல,
அந்த சுடரோட எண்ணம் பலிக்க கூடாது. ம். நான் கதவை தட்டி எழில வெளியில வர வச்சிடுறேன். மனோ இந்த நேரத்துல இங்க வந்து எதுக்கு கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆ, அது வந்து ஆ, உள்ள சுடர் இருக்கா? ஏமா புருஷ ரூம்ல பொண்டாட்டி இருக்கிறது என்ன தப்பு? அதுவும் புதுசா கல்யாணம் ஆனவங்க ராத்திரி நேரத்துல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நீ எதுக்கு இப்ப சிவ பூஜையில கரடி புந்த மாதிரி அதை தடுக்க பாக்குற? இதெல்லாம் கனகவல்லி அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப பிரச்சனையாயிடும். நீ பேசாம ஒரு ரூமுக்கு போமா. மா வாங்க போயிடலாம். போமா. மூலிகை மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டிஸ்டன்ஸ் போதுமா? ஐயோ சார், வேணாம் சார், நான் போகணும். ஓ இவ எப்படி இங்க? டோர் வேற லாக் ஆயிருக்கு. சுடர், நீ எப்படி என் ரூம்ல படுத்திருக்க? டோர் வேற லாக் ஆயிருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்கிட்ட ஏன் சார் கத்துறீங்க? என்ன வெளியே போக விடாம டோரை லாக் பண்ணது நீங்க தான். என்னது? நான் லாக் பண்ணனா? வாட் நான்சென்ஸ்! உன்னை என் ரூம்குள்ள வச்சு நான் எதுக்கு லாக் பண்ணோம்? ஏய், சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. நான் ஒன்னும் பொய் சொல்லல சார், நீங்க தான் மாத்தி பேசுறீங்க. நைட்டு நடந்ததெல்லாம் அதுக்குள்ள மறந்துருச்சா? நைட் என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. சும்மா நீ சீன் கிரியேட் பண்ணிக்காத. சார், நைட்டு நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தேனா? அப்புறம் நீங்க பாலை குடிச்சீங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கறத கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏய், இது பாரு, நீ எனக்கு பால் கொண்டு வந்தது, நான் அதை குடிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. அப்போ இந்த பால்ல நீ ஏதோ ஏதோ கலந்து கொடுத்திருக்கேன்னு தானே அர்த்தம்? சார், அந்த மாதிரி புத்தில எனக்கு கிடையாது. ஏய், சும்மா நடிக்காத. வேணும்னு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போ, வெளியில போ, வெளியில போ, வெளியில போன்னு சொல்றேன்ல. கெட் அவுட். முதல்ல வெளியில போ. நான் திரும்பவும் சொல்றேன், நைட்டு நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு பால் தான் கொண்டு வந்து கொடுத்தேன், அவ்வளவுதான். தேவையில்லாம என்ன சந்தேகப்படாதீங்க. என்னாச்சு எழில்? மனோ, நைட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பால்ல இவ ஏதோ கலந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கா.
இப்ப அதை பத்தி கேட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் என்ன சொல்லணும்? இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் அந்த பாலை வாங்கி குடிச்சல்ல, தப்புதான். அது ஏன் தப்புதான். துப்பிடும். சார் ஏன் இப்படி தேவையில்லாம என் மேல பழி சொல்றீங்க? நான் பால் அந்த மாதிரி எதுவும் கலக்கல. ஏய், அப்ப எழில் சொல்றது பொய்யா? நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடியவ தானே? ஏற்கனவே எழில் கையால திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டவ தானே? இங்க பாருங்க, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. என்னப்பா இது? என்ன நடக்குதுங்க? ஆளாளுக்கு சுடர் பை தட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? அம்மா, எனக்கு இவ இந்த வீட்ல இருக்கிறது விருப்பம் இல்லனா கூட நான் நீங்க சொன்னதுக்காகவும் காசி அம்மா சொன்னதுக்காகவும் அமைதியா இருக்க. ஆனா இவ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. காலையில எழுந்து பார்த்தா இவ என் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கா.